வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தில் அதிக குளறுபடிகள் உள்ளது என்று கூறியுள்ள பொதுமக்கள் படிவத்தில் பதிலளிக்க மிகவும் சிரமப்படுவதாக தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதில் பல்வேறு குளறுபடிகள் இருப்பதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் கூறி வருகின்றனர். சிறப்பு வாக்காளர் திருத்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யவே குழப்பமாக உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். வாக்காளர் திருத்த பட்டியல் வாக்குச்சாவடி முகவர் கொடுத்தாங்க. அதில் நிறைய கேள்வி கேட்டாங்க. பிறந்த தேதி, தந்தையினுடைய டேட் ஆஃப் பர்த்து, என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து, அவங்களுடைய ஆதார் கார்டு, இப்படி எனக்கே ஒரு சில குழப்பங்கள் வருது. இந்த குழப்பம் எனக்கு இருக்குன்னா 60 வயசு மேற்பட்டவங்க, வெளியில் போகிறவங்க, செங்கல் சூளைக்கு இந்த மாதிரி போகிறவங்களுக்குலாம் எப்படி இதை சரி பண்ண முடியும்? அவங்களோட உறவினர் ஆதார் கார்டு எப்படி கொடுக்க முடியும்? ஒரு பெண்கள் திருமணம் பண்ணியிருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்கள் பேர், அவங்களுடைய ஆதார் நம்பர், இதுபெல்லாம் எல்லாத்தையும் எனக்கே சொல்லணும்னா இது நிறைய குழப்பத்தை இருக்குது. விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்காக வீட்டிலேயே காத்திருக்கும் நிலை ஏற்படுவதாகவும் இதனால் தினக்கூலி தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஃபார்ம் கொடுத்து நேற்று கொடுத்தாங்க. எங்கள் வீட்டில் 5 பேர் நாங்கள் விவசாய வேலை தான் செய்கிறோம். நானும் எங்கள் ஹஸ்பண்ட் தான் வீட்டில் இருக்கிறோம். குழந்தைங்க இருக்குது. மீதி 3 பேர் வெளில இருக்கிறாங்க. இதில் ஒருத்தர் இறந்துட்டார். அவரு புகைப்படம், அவர் ஆதார் கார்டு நம்பர் எல்லாத்தையும் கேட்டால் இப்போ வெளில இருக்கிறவங்க எப்படி கையெழுத்து போடுவாங்க? இதுக்காக ஒரு வாரம் நாங்கன்னா தங்க முடியுங்க. நாங்கள் டெய்லி விவசாய வேலை செய்கிறோம். செஞ்சாதான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்கள் ரேஷன் அரிசி கடையில் வாங்கி தான் நாங்கள் சாப்பிட்டு வருவோம். இதுக்காக ஒரு வாரம் பூரா நாங்கள் வீட்டில் இருக்க முடியாது. சிறப்பு திருத்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய முடியாத நிலையில் அதனை நிரப்பிக் கொடுங்கள் என அதிகாரிகளிடம் கேட்டால் படிவம் கொடுப்பது மட்டுமே தங்கள் வேலை என்றும் அதனை நீங்கள் தான் நிரப்ப வேண்டும் என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த குழப்பமான சூழ்நிலை இருக்கிறதை நீங்கள் ஃபுல் பண்ணி கொடுங்கள் என்று எங்களிடம் ஃபாரம் கொடுத்தவரிடம் சொன்னால் எங்களுக்கு கொடுப்பதற்கு மட்டும் சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் எங்களால் நிரப்பி கொடுக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். தேர்தல் ஆணையம் மக்களிடம் கொடுத்த படிவத்தை நிரப்பும் போது ஏதேனும் தவறு செய்தால் வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்படுமா என்ற அச்சம் மக்களிடையே அதிக அளவில் ஏற்பட்டுள்ளது. எல்லா மக்கள் இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல. அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஏதாவது தவறாச்சு அப்படின்னு சொன்னால் ஓட்டு சாப்பிட்டாலும் உங்கள் பேர் நீக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாத மக்கள்கிட்ட அந்த ஃபார்மை கொடுத்து ஃபுல் பண்ணணும்னு சொன்னால் எப்படி ஃபுல் பண்ணுவாங்க? இதெல்லாம் ரொம்ப மக்களை ரொம்ப வஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியாவில் பிறந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இந்த ஃபார்மை கொடுத்து ஃபுல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அதிகாரிகளுக்கே ஃபுல் பண்ண தெரியாமனால மக்கள்கிட்ட கொடுத்து ஃபுல் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் மக்கள் எப்படி ஃபுல் பண்ணுவாங்க? வாக்காளர்கள் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி வந்த நிலை மாறி இன்று வாக்களிக்க வரவிடாமல் தடுக்கும் வேலையை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.